சென்னை பெசன்ட் நகரில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதில் நடைமேடையில் படுத்திருந்த சூர்யா என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் தற்பொழுது காரை இயக்கியது ஆந்திர எம்பியின் மகள் என தெரிய வந்திருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். மேலும் விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம்? சென்னை பெசன்ட் நகர் ஓடைக்குப்பம் பகுதியை சேர்ந்த 22 வயதான சூர்யா என்பவர் பெயிண்டராக பணியாற்றி வரும் நிலையில நேற்றிரவு அங்கு குடித்துவிட்டு அவர் பிளாட்பாரத்தில் உறங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென நேற்றிரவு அவ்வழியாக வேகமாக வந்த கார் ஒன்று அவர் மீது ஏறி இறங்கியதுல அவர் படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்ட போலீசார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறிப்பாக இது தொடர்பாக அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில இந்த காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியவர் பெண் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர்கள் மது அருந்தியதாக அப்பகுதி வாசிகள் குற்றஞ்சாட்டிய நிலையில இது தொடர்பாக அந்த வாகன பதிவெண்ணை வைத்து அந்த நபர் யார் என தப்பியோடிய நபர் யார் என தீவிர விசாரணை மேற்கொண்டதுல இது தொடர்பாக தற்போது விசாரணையில ஒரு தகவலானது தெரிய வந்துள்ளது போலீசாருக்கு. அதாவது வேகமாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியது ஆந்திர மாநிலம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி பீடா மஸ்தான் ராவின் மகள் பீடா மாதிரி என்பது விசாரணையில ஒரு தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் பெசன்ட் நகர்ல வசித்து வரும் நிலையில இவர் பாண்டிச்சேரியில தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த பதிவெண்ணை அடிப்படையாக வைத்து அவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறும் சம்மன் அனுப்பி இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 304A என்ற அஜாக்கிரதையாக செயல்பட்டு காரை ஓட்டுதல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டதால அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி அதன் பின்னாக அவரை கைது செய்து ஜாமீனில் விடவும் போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர் ஆஜராகிய பின்பே அவர் மதுபோதையில் இருந்தாரா அல்லது எவ்வாறு இந்த விபத்தானது நிகழ்ந்தது என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.